ஞாபகம் வச்சுக்கீங்க. ஆண்மையருக்கெல்லாம் கேட்காதீங்க, எல்லாருமே பத்திரகாளியோட பிள்ளைங்க. பெண்ணோட வீரம் தான் உங்கள்கிட்ட இப்ப வர வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. இன்னைக்கு நிறைய விஷயத்தை நுண்ணரசியலோடு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காமராஜர் என்பவரை இதுவரைக்கும் அறிவாயுதத்தை கையில் ஏந்திய நாடா சமுதாயம் தனக்கு சொந்தமானவராக ஒரு நாளும் கொண்டதில்லை. என்னைக்காவது நம்ம சுவலுக்குள்ள அடைச்சிருக்கோமா? அவர் இந்த நாட்டின் தமிழகத்தின் தலைவராக இருந்திருக்கிறார், தேசியத்தின் தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். பிரதமர்களை தேர்ந்தெடுக்கிற கிங் மேக்கராக இருந்திருக்கிறார். நம்ம எல்லாம் தலைமுறைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கும் இது ரொம்ப மிக முக்கியமான நுண்ணரசியல். திமுக இந்த 5 ஆண்டுகளில் தாங்க எதுவுமே செய்யல. அரசு அதிகாரிகிட்ட நல்ல பேர் இல்ல, செவிலியர்கள்ட்ட நல்ல பேர் இல்ல, தூய்மை பணியாளர்கிட்ட நல்ல பேர் இல்ல, யாருக்கும் மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு யாருக்குமே நல்ல செய்யல. அவன் செஞ்ச எல்லாமே ஒண்ணுதாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கலெக்ஷன் மேல கரெக்டா சபரீசன் வரைக்கும் போவோம். திருப்பி தேர்தலுக்கு கொடுத்தா ஓட்டு போட்டுவாங்க நம்பிட்டு இருக்கிறான். இதுல அவனுக்கு எங்க இடிக்குதுன்னா, நல்ல அரசியல் தான் திரும்பி திரும்பி காமராஜர் பேரை சொல்லிட்டே இருக்கிறோம். நாம மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் சொல்லுது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவேன் தான் பேச முடியும். திருட்டிலையில் ஏறி வந்த திமுக ஆட்சி கொண்டு வருவேன் பேச முடியுமா? விஞ்ஞான ரீதியான ஊழல் செஞ்ச கருணாநிதி ஆட்சி கொண்டு வரேன்னு ஸ்டாலினாலே பேச முடியாது. இந்த வெட்கக்கேடை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு காமராஜர் பேர் அப்படியே மறைச்சிட்டா, இப்ப வரிசையா சிலையா வச்சுட்டு திரியிறாங்கல்ல. சிலை வச்சது மட்டும் இல்ல, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எங்கெங்கெல்லாம் காமராஜர் பேரில் வணிக வளாகங்கள், பேருந்து நிலையங்கள், காய்கறி வளாகங்கள் இருந்ததோ எல்லாத்திலையும் பேர் அளிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவன் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை இங்க ஒண்ணு காமராஜர் மேல ஒட்டி காமிக்கிறான். முக்தாருக்கு இத பேசுறது மூலமா விளம்பரம் கிடைச்சிச்சுன்னு நினைச்ச உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நாம கொஞ்சம் பேரா ஆர்ப்பாட்டம் பண்றது நல்லதுக்கான்னு எனக்கு தெரியல. நாம பல்வேறு சங்கங்கள், இந்த சென்னையில மட்டும் 450 சங்கங்கள், மிகப்பெரிய சங்கங்கள்லாம் இருக்கிறீங்க, பல கோடி சொத்து. ஆனா நாம எல்லாம் அறிவாயுதத்தை ஏந்த பழக்கின தலைமுறையா நம்ம தலைமுறை பழக்கிடுச்சு. நீங்க பணையேறின்னு சொல்றதுக்கு நாங்க வெக்கப்படல. திருட்டு ரயில் இந்த திருட்டு கும்பலோட நம்ம இல்லங்கிறதுக்காக நம்ம பெருமைப்படுறோம். இல்ல, உழைச்சவங்கிறத காமிக்கிறது அந்த பணையேறி. உழைச்சு மேல வந்தான், அவன் உடம்பு தினவுல பூரா வேலை செஞ்சு வேலை வந்தான். காலையில முடிஞ்சு லாபம் கிடைக்கும். எல்லா வேலையும் முடிச்ச பிறகு சாயங்காலம் கல்யாணம் வச்சு நடத்துனது நம்ம பரம்பரை. மறந்துட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். தமிழகம் கூட இன்னைக்கு மறந்து போய் நிக்கிறது. வெறும் 8 அமைச்சர்களை வைத்துக் கொண்டு நிர்வாகத்துறனோடு ஒரு ஆட்சி செய்ய முடியும். போன் இல்ல, வசதி இல்ல, விளம்பரம் இல்ல. நீ இன்னைக்கு விளம்பரத்துக்கு ஒரு துறை அமைச்சரை போட்டுக்கிற. நீ செஞ்சதை விளம்பரம் பண்றதுக்கு, நீ செஞ்சதை ஒழுங்கா செஞ்சா எதுக்கு விளம்பரம்? நீ செஞ்சதை ஒழுங்கா செஞ்சா எதுக்கு விளம்பரம்? செய்தித்துறை எதுக்கு அமைச்சோம்? எல்லாத்தையும் உன் கூட இருக்கிறவன திருப்திப்படுத்துக்கு, உன் கூட இருக்கிற கார் டிரைவர்ல இருந்து எல்லாரையும் பினாமி ஆக்கி வளர்த்து விட்டு வச்சிருக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் அந்த சுகமுகம் போக கூடாதுன்னு எல்லாரும் திமுகவை காப்பாத்திட்டு திரியிறான். திமுகவும் சரி, காங்கிரசும் சரி, இன்னைக்கு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய சாமானியன், எல்லா தமிழ்நாட்டு ஜனங்களும் ஒண்ணு உத்து நோக்க வேண்டிய விஷயம், பச்சை தமிழன் ஆட்சியை குறை சொல்லுகிற ஒருத்தன் வந்தா அவன் வேற ஒருத்தனால இருக்கணும். அவன் தமிழன் இல்ல, அவனால இங்க இருக்கிற இந்த நேர்மையான ஆட்சியனால தர முடியாது. மதிய உணவு திட்டத்தை இன்னைக்கு அவன் கையாண்டு கொண்டு போலான்னு நினைக்கிறான். நான் தான் காலை சாப்பாடு கொண்டு வந்தேன். வெக்கமா இல்ல? அவன் சாப்பாடுறதுக்கு வேலை பார்த்து அவன் வருமானத்துக்கு வழிவகை பண்ணிட்டான். ஓட்ட ஏண்டா கையாந்து வந்து நிக்கிறான்? தூய்மை பணியாளர் வேலையை விட்டு தூக்கிடுவியா? காலையில சாப்பாடு ஓடுவானா, அதை குப்பை வண்டியில வச்சு கொண்டு போய் கொடுக்குறான். சுடுகாட்டுக்கு மட்டும் இல்லங்க, டாஸ்மாக் கடைகளையும் சம்பாதிக்கிறீங்க. அதுலயும் 1000 கோடி ஊழல் வெறும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா மட்டும். தயவு செய்து இது காமராஜருக்காக போராட வேண்டியவர்கள் நாடார்கள் மட்டுமல்ல, தமிழகத்து சொந்தங்களை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது நாடார்கள் மட்டுமல்ல. 8 அமைச்சர்கள் கூட இருந்தது எந்த சாதி அமைச்சர் யோசிக்கவே இல்லை. காமராஜர் யாருக்கு மருத்துவக் கல்லூரி சீட்டு கொடுக்கணும்னு யோசிக்கவே இல்லை. யாருக்கு தேவை என்று எடுத்து செய்தார். இன்னைக்கு அப்படி ஒருத்தனால செய்ய முடியாதுன்னு கையால
இல்லாதவங்க காமராஜர் பேரை இழிவுபடுத்தி விட்டால் இவங்க பேர் வந்துரும்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? கருணாநிதி வேற எத்தனை தலைமுறை போனாலும் விஞ்ஞான ரீதியான ஊழல் செஞ்சவன் தான் பதிவு. சக்கரை மூட சக்கங்க சக்கரை எங்கன்னு கேட்டா அது கருணாநிதி தான் ஞாபகம் வரும். வேற எதுவுமே ஞாபகம் வராது. மு.க. ஸ்டாலின் என்ன அடிச்சு புடிச்சு போட்டாலும் டாஸ்மாக் கடையை திறந்து வந்துதான் நிக்கும். வாட்சியில தான் போதை மருந்து போனதான் தான் நிக்கும். காமராஜர் பேரை அழிச்சதுனால உன் பேரு வரலாற்றுல ஒரு துளி கூட புத்தகத்துல பேரை கொண்டு வந்து பாக்குறாங்க. நடக்கவே நடக்காது. நாம் அனைவரும் ஒரு யோசிக்க வேண்டியது, காமராஜர் நாடாருக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. எங்கள் இனத்திலிருந்து வந்து அத்தனை சமுதாயத்தையும் தமிழினத்தையும் சேர்த்து பாதுகாத்தவர். தேசிய அளவு அரசியலையும் கோலோச்சியவர். அவர் பேர பேசுறதுனால முக்தார் தான் இன்னைக்கு இழிவுபட்டு நிக்கிறான். அவன் பேசுறதுனால காமராஜர் பேர் மேல ஒரு கீழே கூட விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா உங்களை பேசவும் விட மாட்டோம். வாயை தைக்கிற காலமும் வந்துடும். விளையாட்டா நினைக்காதீங்க. நான் வந்து முதல் உட்கார்ந்தோடனே யோசிச்சேன், என்னடா உணர்ச்சி வசமா நம்ம எல்லாம் சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி இருக்கிறோமே. ஆனா அண்ணாச்சி கொதிச்செழுத்தோடனே தான் ஆகா ஆர்ப்பாட்டம் சரியா வேலை செஞ்சிருச்சு. அவர் கோபம் நியாயம் தானே. ஆனாண்டாச்சி இப்ப கோபத்தையும் நெறிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா 8000 தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க. 140 நாளா பட்டினியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாம யாராவது அவங்க போராட்டத்துக்கு போய் தொலை நின்னோமா? சொல்லுங்க, நாம யாராவது போய் நின்னோமா? செவிலியர்கள் போராடுறான். அவங்க 505 வாக்குறுதியில 356 வாக்குறுதி. செவிலியர்கள் பணியை நிரந்தரம் பண்ணுவேன்னு இன்னைக்கு அவங்க ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. கலாம்பாக்கத்துல நம்ம எல்லாரும் நம்ம கடகண்ணியை திறந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு காமராஜர் வரும்போது நம்மளுக்கு வரல. நாம எல்லா போராட்டத்துக்கும் நிக்கணும். இது மக்கள் போராட்டம் வெடிக்க வேண்டிய காலகட்டம். மதுரையில் கண்ணகி எரிந்து தீக்கணல் பற்றி எரிந்தது போல தமிழக மக்கள் அத்தனை பேரும் போராட்டத்துக்கு அனுமதி வாங்கி வரமாட்டேன்டா. எல்லாரும் சேர்ந்து போராட்டம் என்ன செய்வீங்க? 500 பேர் இருந்தா 2 பசங்க ஏத்திட்டு போவேன். போய் கலாம்பாக்கத்துல இறக்கி விடுவீங்க. அப்படியே போயிடுவானா? கலாம்பாக்கத்துல இருக்கிற அத்தனை பொதுமக்களும் சேர்ந்து உட்கார்ந்தா என்ன செய்வாங்க? ஆனா நாம இன்னும் செய்யப்பட்ட போராட்டங்களின் வழியாக போராடி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. செய்யப்பட்ட போராட்டங்களின் வழியாக போராடுவது வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா திமுக இப்படியே நம்மளை வச்சு ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளவு பேர் வரணும், இதுக்கு இத்தனை பேர் வரலாம், இவ்வளவு பேர் வரக்கூடாது கண்டிஷனா போடுற. என்ன கண்டிஷன் போடுற? நீ என்ன கண்டிஷன் சொல்லி உள்ள வந்த? இன்னைக்கு காமராஜரை இழிவுபடுத்திட்டா நீ செஞ்சதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? இன்னைக்கு நாம எல்லாரும் கேட்க வேண்டியது, காமராஜரை பொதுவில் வையுங்கள். பொது ஜனம் இருக்கின்ற எல்லா போராட்டங்களுக்கும் நம்ம சமுதாய அமைப்புகளும் சேர்ந்து போய் நிற்போம். 4 பேர் உட்காந்து உண்ணாவிரதம் இருந்து போன வாரம் ஒரு பொண்ணு தூய்மை பணியாளர்கள் தற்கொலை பண்ணி சத்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் கொதிச்செழுத்தோம்? வயிறு எரிச்சலா இருக்கு. ஒவ்வொருத்தரா நினைச்சு பேரி இருக்கோம். இந்த சரிங்க என்னாச்சு? நம்முடைய கோபத்தை உணர்வை நெறிப்படுத்தி 1,00,000 பேர் முற்றுகைன்னா நம்ம களத்துல இறங்கணும். அதுல அரஸ்ட் பண்ண முடியாம காவல்துறை திணறணும். மேல இருந்து ஒவ்வொரு அதிகாரிகளும் வந்து நிக்கிற வரைக்கும் நம் போராட்டம் உறுதியோடு நிற்க வேண்டும். அதற்கு நாம் தயாராகுவோம். செய்யப்பட்ட போராட்டங்களை தூக்கி எறிந்து விட்டு தூய்மை பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நாம் நிற்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காமராஜன் பேர் சொல்லும்படியாக நம்மிலிருந்து அரசியல் தலைவர்களை நாம் மேலெழுப்பி கொண்டு வர வேண்டிய அரசியல் காலகட்டம் இது. அதை கிளப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது கூடி கலையிற கூட்டம் இல்ல. மு.க. ஸ்டாலின் அவர்களே, இது உங்களுக்கான எச்சரிக்கை. முக்தார் அவர்களே, சும்மா சிரிச்சுட்டே பேட்டி எடுத்துட்டு போயிட்டா எல்லாம் பார்த்துட்டே போயிடும். அந்த யூடியூப்ல விடாதீங்க. எல்லாருக்கும் நீ போன்றிருக்குல்ல, மாறி அவனுக்கு பதில் அடிச்சுட்டே இருங்க. அததானே போன் அடிக்க வேண்டாம். அவன் யூடியூப்ல திருப்பி கமெண்ட் போட்டுட்டே இருங்க. ஏங்க டாஸ்மாக் கடையில சாராயத்துக்கு காவல் கொடுக்கறாங்க. சாராயம் குடிச்சு செத்து போறவனுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. இப்படித்தாங்க அவங்க இருக்கிறாங்க. இந்த உணர்வு போராட்டத்தை தமிழகம் முழுக்கும் கொழுந்து விட்டு எரிய செய்ய வேண்டியது பத்திரகாளியின் பிள்ளைகளோட நம் அத்தனை பேரின் கையிலும் இருக்கிறது. இந்த நெருப்பை விட்டு விடாதீர்கள். முக்தாரை குண்டாசனத்தில் கைது செய்யும் முறை
ஸ்டாலின் அவர்கள் இதை கண்டுக்காமல் இருந்ததற்கு மன்னிப்பு கேட்கும் வரை இதை நிறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்வோம், நம்மளுடைய போராட்டம் தொடரட்டும், ஒற்றுமை தொடரட்டும். நன்றி, வணக்கம்.